இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான மசாலா கிரேவி எப்படி செய்து பார்ப்போமா? அதுக்கு ஒரு பவுல் 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கியூப்ஸா கட் பண்ணி வச்சு 200 கிராம் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண பன்னீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் மசாலாவோட நல்லா குக் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 2ல இருந்து 3 மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி.